நீங்க You are not எக்ஸ்பீரியன்ஸா getting இருந்தாலும் interview சரி, இல்ல calls ஃப்ரெஷரா because of இருந்தாலும் this. சரி, நீங்க ஃபேஸ் பண்ற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம், நான் நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்றேன், ஆனா யார்கிட்ட இருந்தும் எனக்கு காலே வர மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்க ரெஸ்யூம். உங்க ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான்னு செக் பண்ணுங்க. பிகாஸ் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ரெஸ்யூம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சிம்பிளா ஒரு ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஐ டெல் யூ 3 திங்ஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், டிசைன். டிசைன் ஷுட் பி மினிமலிஸ்டிக். உங்க ரெஸ்யூம்ல நிறைய இமேஜஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கக்கூடாது. செகண்ட் திங், நோ கலர் பிளாக்ஸ். உங்க ரெஸ்யூம்ல பிளாக் அண்ட் ஒயிட்டை தவிர வேற எந்த கலர்லயும் பெரிய பெரிய பிளாக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏடிஎஸ் will reject your resume. அண்ட் தேர்ட் திங் இஸ் ஃபாண்ட். உங்க ஃபாண்ட் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டபிளா ரீடபிளா இருக்கும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஏடிஎஸ் கான்ட் ரீட் இட். ஏடிஎஸ் ரொம்பவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இன்னமும் இருக்கு. டீட்டெயிலாக ஏடிஎஸ் பத்தி அதை எப்படி பைபாஸ் பண்றது அப்படின்றதுக்கு செப்பரேட்டா ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க.